சூர்யா, நீ இப்போ நல்லா இருக்கியா? நடக்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கே என்றான் சமரன். அவன் எந்த பதிலும் சொல்லாமல் கோபமாக சமரனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அப்போதும் கூட சமரனையும் மேகராணியையும் ஒன்றாக பார்த்து பொறாமைப்பட்டான். என் கோபத்தை கிளறாத சமரா. நீயே அடிச்சு போட்டுட்டு இப்போ நல்லா இருக்க நான் வேற கேக்குறியா? இத்தனை பேருக்கு மத்தியில நல்ல பேர் வாங்க முயற்சி பண்றியா? சேச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. நீ என்கிட்ட திரும்பவும் சண்டை போடணும்னு ஆசைப்படுறியா என்ன? இருந்தா சொல்லு, திரும்பவும் மோதி பார்க்க நான் தயாரா தான் இருக்கேன் என்று நகைச்சுவையாக கூறினான் சமரன். ஆனால் அவன் சொன்னதை கேட்டு சூரியோதயனுக்கு கோபம் வந்து விட்டது. அவன் தன் முஷ்டிகளை இறுக்கி பிடித்துக் கொண்டு, ஒரு முறை என்ன அடிச்சிட்டோன்னு நினைச்சு ஆணவத்தில் ஆடாத. நீ எனக்கு செஞ்ச எதையுமே நான் மறக்க மாட்டேன். நான் கூட இப்போ 9 நட்சத்திர சக்திகளை அடையிற நிலைமையில தான் இருக்கேன். இன்னும் ஒரு வாரம் தான் சக்திகள் எனக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் என் கூட மோதி பாரு, அப்போ பார்க்கலாம் யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம் என்றான். அங்கே கூடியிருந்த அனைவரும் இருவரின் வார்த்தைகளையும் கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். தாரகிய வம்சத்தின் மூத்தவரான சூரியோதயனின் தாத்தா கூட திகைத்து போய்விட்டார். தன் பேரன் ஏன் இப்படி முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறான் என்பதை நினைத்து வருந்தினார். அவனது வார்த்தைகளால் அருணேந்திரரும் ஆச்சரியப்பட்டார். எங்கே கோபமடைந்து சமரன் அவனை அடித்து விடுவானோ என்று அனைவரும் பயந்தனர். ஆனால் சமரன் சூரியோதயனின் பேச்சை கேட்டு கோபப்படவே இல்லை. ச்சே, இத சொல்ல மறந்துட்டனே. நல்ல வேளை இவன் ஞாபகப்படுத்தினான். நன்றி சூர்யா, நல்ல வேளையா ஞாபகப்படுத்தின. உனக்கு இன்னும் ஒரு வாரத்துல 9 நட்சத்திர சக்தி கிடைச்சிடும். அதுக்கப்புறம் சண்டை போடலாம், அதெல்லாம் சரிதான். ஆனா சில நாட்களுக்கு முன்னாலதான் எனக்கு 9 நட்சத்திர சக்தி கிடைச்சது. அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோ என்றான் சமரன்.